தொடர்ந்து பேசலாம். இடத்துல இருந்து பெங்களூர்ல இருந்து டாரதி அழைத்திருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம் டாரதி, உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். ஆக்சுவலா எங்க ஹஸ்பண்ட் வந்து FSH வந்து ஹையா இருக்குங்களா? சரி. அப்புறம் 36. 26. 36. ஓ ஓகே. யா சொல்லுங்க. அப்போ அலோபதியில வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு போனதுக்கு அவங்க ரிசல்ட் வந்து ஏஜோஸ்பெர்மியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து கரெக்ட் பண்ண முடியுங்களா? அதை வந்து ரெக்டிஃபை பண்ண முடியுங்களா? ஓகே, இந்த ப்ராப்ளம் வந்து ரெக்டிஃபை பண்ண முடியுமான்னு கேக்குறீங்களா? எதுக்காக டாக்டர்கிட்ட போனீங்கம்மா? இன்ஃபெர்டிலிட்டி அப்படின்னு போனதுனால அப்போ செக் பண்ணி பார்த்ததுனால உங்க FSH வேல்யூ எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா? FSH வேல்யூ வந்து ரொம்ப ஹையா இருக்குன்னு சொன்னாங்களா? ரொம்ப ஹையா இருக்குங்க. ஓகேங்க. சரி, நிகழ்ச்சிக்கு அழைத்ததற்கு நன்றி. நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க. இந்த மேடம் கேட்ட கேள்வியிலிருந்து நிறைய விஷயங்களை நம்ம கொஞ்சம் சொல்லலாம். ஒன்று வந்து இந்த FSH என்பது பிட்யூட்டரி கிளாண்டுன்னு முதலே சொன்னேன் இல்லையா, மூளைக்கு அடியில் இந்த பொட்டு வைக்கிறதுக்கு உள்ளே இருக்குன்னு சொன்னேன். அந்த சுரப்பியிலேருந்து சுரக்கிற நம்ம பாலியல் சம்மந்தப்பட்ட சுரப்பி ஓவரி மற்றும் டெஸ்டிஸை இயக்கிற ஹார்மோன் அது. அங்கேருந்து சுரந்து அது கீழே போய் வேலை செய்யுது. இந்த FSH என்பது ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், ஒரு பெண்ணுக்கு முட்டை தரிக்கிறதுக்கு ரொம்ப உதவி செய்கிற ஹார்மோன். இந்த ஹார்மோன் அதிகமாக இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, கீழே இருக்கிற அந்த ஓவரி என்பது ஒழுங்காக இயங்கலை. அதுலேருந்து ஓவரியை நாங்கள் ரெண்டாக பிரிப்போம் எங்கள் ஃபங்க்ஷனல் பேஸ்டாக. ஒன்று வந்து முட்டை தரிக்கிற ஃபங்க்ஷன், இன்னொன்று வந்து ஓவரியிலேருந்து தான் பெண்களுக்கே உரிதான ஈஸ்ட்ரோஜன்கிற பெண்மைக்கு வேண்டிய எல்லா ஹார்மோன், அவங்களோட உடல் ரீதியான மாற்றங்கள் எல்லாத்துக்கும் கொடுக்குற ஹார்மோன் அதுலேருந்து தான் சுரக்குது. FSH என்பது முட்டை தரிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம். இப்போது இதுலேருந்து இதை மருத்துவம் இதை வந்து எப்படி பார்க்கணுன்னா, FSH ஹையாக இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, ஓவரி அதோட வேலையை ஒழுங்காக செய்யலை அல்லது ரொம்ப கம்மியாக வேலை செய்யுதுன்னு அர்த்தம். இது வந்து 2-3 வாட்டி செக் பண்ணி நல்ல லேபில் ஒரே மாதிரி 40-50க்கு மேலே FSH ரொம்ப ஹையாக வந்தால் பொதுவாக FSH அந்த ஓவரி வேலை செய்யலைங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்க 26 வயசுலேயே பாவம் ஒருத்தருக்கு அந்த மாதிரி இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, ப்ரீமெச்சூர் ஓவேரியன் டிஸ்ஃபங்க்ஷன். அதாவது ஓவரி தன்னோட செயலை எது இயற்கையாக 45-50 மாதவிடாய் நிற்கும் போது நிற்கணுமோ அது ஒரு 10-15 வருஷமோ 20 வருஷமோ முன்னாடியே நிற்கிற ஒரு கண்டிஷன்னு அதுக்கு மருத்துவ ரீதியாக சொல்லுவோம். தீர்வு வந்து 2 விதமாக. ஒன்று முதலே சொன்ன மாதிரி நாங்கள் 2ஆக பிரிப்போம்னு சொன்னோம் இல்லையா, ஹார்மோனல் ஃபங்க்ஷனை நம்ம வெளியிலேருந்து மாத்திரையாக தரலாம். இவங்களுக்கு இப்போ மாதவிடாயெல்லாம் இப்போ ஒழுங்காக வராது, அவங்கள்ட்ட நம்ம இன்னும் டீட்டெயிலாக கேட்கணும், அது தனியாக தான் கேட்க முடியும். ஸோ மென்ஸ்ட்ருவல் ஃபங்க்ஷனுக்கு ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான்ங்கிற அந்த டேப்லெட்ஸ், ஹார்மோனல் டேப்லெட்ஸை வெளியிலிருந்து சரியான அளவில் ஒழுங்காக சாப்பிட்டாங்கன்னா மென்சஸ் ஒழுங்காக வரும். பட் இவங்க டாக்டர்கிட்ட பேக்கிறது மெயினாக முட்டை தரிக்கிற இன்ஃபர்டிலிட்டி, அதாவது ஃபங்க்ஷன் வந்து குழந்தை பெற்றுக்கிற ஃபங்க்ஷனுக்காக அந்த அந்த அதோட செயல் பற்றி போயிருக்காங்க. அதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம்தான், செயற்கை முறையில் ரொம்ப சுலபமாக பண்ணலாம். இதுக்கு இந்த மாதிரியான பேஷண்ட்ஸுக்கு தான் வந்து ஆர்டிஃபிஷியல் ரீப்ரொடக்டிவ் டெக்னிக், அதாவது முட்டை தரிக்கிற ஃபங்க்ஷனை வந்து இயற்கையாக முட்டை பையிலேருந்து சின்ன முட்டை பையிலேருந்து வரலைன்னா செயற்கையாக முட்டை தானம், சோதனை குழாவில் வந்து கருவை உண்டாக்குவது, இந்த மாதிரியான அது சம்மந்தப்பட்ட நிபுணர்கள், நாளமில்லா சுரப்பியல் நிபுணர்களும் அதில் தேர்ச்சி பெற்றவங்க இருக்காங்க. அவங்கள்ட்ட இதை அணுகி இது ஆர்டிஃபிஷியல் ரீப்ரொடக்டிவ் டெக்னிக் இவங்களுக்கு எப்படிலாம் உதவுங்கிறத அவங்க ஆலோசனை பெற்றா நல்லது. சரி டாக்டர், தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக திருச்செங்கோடுல இருந்து அனுவர்ஷினி இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் அனுவர்ஷினி. வணக்கம் மேம். என்னோட கொஸ்டின் என்னன்னா, எந்தெந்த நோய்க்கான மருந்துகள் ஹார்மோன் இம்பேலன்ஸை ஏற்படுத்தும்? செகண்ட் வந்து எந்த மாதிரியான உணவு முறைகள் வந்து கிளான்ஸை பாதிக்கும் மேம்? சரிம்மா, நிகழ்ச்சிக்கு அழைத்ததுக்கு நன்றி. தொடர்ந்து பாருங்க. ஸோ எந்த மாதிரியான உணவு பழக்க வழக்கங்கள் வந்து கிளான்ஸை வந்து பாதிக்கும்? உங்களோட அனுமதியோடு இதுக்கு முன்னாடி காலர் கேட்ட கேள்வியில் இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் முக்கியமாக சொல்லணும். நிச்சயமா டாக்டர். வெறும் ஃபர்டிலிட்டிக்காக ஒண்டி அவங்க வைத்தியம் பண்ணிக்கக்கூடாதுன்னு என்னோட தாழ்மையான அபிப்பிராயம். மாதவிடாய் மென்சஸ் வருது, இந்த ஹார்மோன் எல்லாமே வெறும் குழந்தை பெற்றுக்கணும் ரீப்ரொடக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ்க்காக உண்டி இல்லை. இதயம், எலும்பு இதோட சத்துக்களுக்கும் அதெல்லாம் நல்லா ஆஸ்டியோபோரோசிஸ்ங்கிற எலும்பின் அடர்த்தி குறையாமல் இருக்கணும்னா ஒரு பெண்ணுக்கு அந்த 15 வயசுலேருந்து 45-50 வயசு வரைக்கும் அந்த ஹார்மோன்லாம் ஒழுங்காக இருக்கணும். ஸோ சீக்கிரமாக மென்சஸ் நிற்கிற இப்போ அந்த முதல் காலர் கேட்ட மாதிரியான பிரச்சனைக்காரங்களுக்கு வெறும் குழந்தை பெற்றுக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்களோட 40வது வயசுல எலும்போடைய வாய்ப்பு ஆயிடும். அதுக்காவது அவங்க அந்த ஹார்மோன் ட்ரீட்மெண்ட்லாம் ஒழுங்காக எடுக்கணும். இதெல்லாம் சுலபமாக நடக்கக்கூடிய விஷயங்கள். அவங்க சரியான மருத்துவர்கள் அணுகினா நிச்சயம் அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இப்போ இவங்க கேட்டாங்க எந்தெந்த உணவு சாப்பிடணும். இயற்கை கொடுத்துருக்கிற எல்லாமே வளமான எல்லா உணவுகளும் ஹார்மோனுக்கு தேவை தான்.
இதை சாப்பிட்டா தான் நல்லது, இதை சாப்பிட்டா நல்லது இல்லைன்னு எதுவும் கிடையாது. இதில் பொதுவாக இப்போ நான் சொல்கிற வருது என்னென்னா, இந்த செயற்கையாக பாவம் இப்போ நம்ம எல்லாம் பேக்கடு ஃபுட்டு, சால்ட் அதிகமாக, ஃப்ரைட் ஐட்டம்ஸ், செகண்ட் டைம் ஆயில் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்ச எதெல்லாம் வந்து உடல் பருமனும் சர்க்கரை வியாதியும் இதய நோய்கள்லாம் வந்து அதிகரிக்குங்கிற உணவு பழக்கங்கள் எல்லாமே ஹார்மோனுக்கும் தப்பு தான். பட் இயற்கை உணவுகளை எதையுமே நம்ம குத்தம் சொல்ல முடியாது. பழங்கள், காய்கறிகள், நம்ம தானிய வகைகள் எல்லாமே கரெக்ட். சில விஷயங்கள்லாம் வெயிலில் கொஞ்சம் அதிகமாக போகிறது விட்டமின் டிக்கு நல்லது. பால்லாம் வந்து நம்ம எலும்புகளுக்கு நல்லதுங்கிறத நான் சொல்லி ஒன்றும் மக்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. பட் ஸோ இந்த மாதிரி ஒரு பொதுவான கருத்து, சாரி, உணவுகள் இந்த மாதிரி சீரா எடுத்துக்கிட்டாலே ஹார்மோன்ஸ்ல எந்த பிரச்சனையும் எதெல்லாம் நம்ம பெரியவங்கலாம் பல தலைமுறைகளாக நம்ம கடைப்பிடிக்கிறோமோ அது எல்லாமே கரெக்ட் தான். அதெல்லாம் இருந்தால் தானே உள்ள அந்த ஹார்மோன்லாம், அந்த அட்ரினல், எல்லா சுரப்பிகளுமே ஒழுங்காக இயங்குறதே நம்ம சாப்பிட்ற உணவுலேருந்து தானே அது தயாரிக்குது. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம், கொலஸ்ட்ரால்னு நம்ம எல்லாரும் சொன்னாலே உடனே இதய நோய், மாரடைப்பு, இரத்த குழாய் அடைப்பு இதெல்லாம் தான் ஞாபகம் வரும். ஆனால் உங்களுக்கு ஒரு வினோதமான பட் முக்கியமான விஷயத்த சொல்கிறேன். கொலஸ்ட்ரால், அதுவும் எல்டிஎல்ங்கிற கெட்ட கொலஸ்ட்ரால்னு எல்லாரும் பேசக்கூடிய எல்டிஎல் கொலஸ்ட்ரால் தான் நம்ம உடம்புல ரொம்ப முக்கியம். அதுதான் நம்ம உடம்புல அட்ரினல் சுரப்பி, நம்ம முதல்ல பேசின அந்த செக்ஸ் ஹார்மோன் ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டரான் அதுலேருந்து தான் தயாரிக்கப்படுறது. ஸோ உடம்பு வந்து கொலஸ்ட்ரால் அவ்வளோ முக்கியம். அது மிகையாக நம்ம வந்து அதிகமான சில இது வருதுங்கிறது அது வேறு ஃபீல்டு. ஆனால் பொதுவாகவே தப்பு, எல்லாத்தையுமே நான் லோவாக இருப்பேங்கிறதெல்லாமும் இயற்கைக்கு மாறாக இப்போ ரொம்ப அறிவியல் கருத்துக்களே ரொம்ப மிகைப்படுத்தி சொல்லப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எல்டிஎல் கொலஸ்ட்ரால் என்பது தான், அதுலேருந்து எல்லா கொலஸ்ட்ரால், ஸ்டீராய்டு ஹார்மோன் எல்லாமே தயாரிக்கப்படுறது. ஸோ உணவுலேருந்து அதெல்லாமும் முக்கியங்கிறத மக்கள் தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் ஷோர் டாக்டர். இன்னொரு கேள்வியும் கேட்டிருந்தாங்க, ஏதாவது நோய்களின் பாதிப்பாக ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. நோய்களின் பாதிப்பாகன்னா பொதுவாக இது வந்து இப்போ இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ், உதாரணத்துக்கு ரொம்ப நாளாக ஆஸ்துமா நோயால் அவதிப்படுறவங்களுக்கு ஸ்டீராய்டு மருந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி குடலில் இருக்கிற வியாதிகள், முட்டு நோய்கள், ரொமட்டாய்டு மாதிரியான, ஸோ அந்த ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ் அதிகமாக அதெல்லாம் அந்த வியாதிகளுக்கு வந்து தேவை தான். ஸோ அந்த மாதிரி சில மருந்துகளை சில வியாதிகளுக்கு கொடுக்கும்பொழுது பக்க விளைவுகள் வரலாம். ஹார்மோன் சம்மந்தப்பட்ட சர்க்கரை வியாதி வரலாம், அவங்களுக்கு எலும்புகள் வீக் ஆகி ஆஸ்டியோபோரோசிஸ் வரலாம். ஸோ இந்த மாதிரி சில இதை நான் அடிக்கின்றே போகலாம். பட் பொதுவாக எங்கள் ஃபீல்டில், அதுவும் அலோபதிக் மருத்துவத்தில் நாங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு மருந்து வந்து அதோட விளைவு, பக்க விளைவு எல்லாத்தையும் ஓரளவுக்கு ஆராயப்படாமல் எந்த டோஸில் கொடுக்கணுமோ அது அளவுக்கு கொடுத்தா பக்க விளைவை ரொம்ப கம்மியாகவும் வேண்டிய விளைவை நல்லா கொண்டு வருது தான் எங்களோட மருத்துவமே. ஸோ பயப்பட வேண்டாம், மருந்துகளோட பக்க விளைவாக ஹார்மோன் வந்துடும் எல்லாத்தையும் பயப்பட வேண்டாம். சரி டாக்டர், தொடர்ந்து பேசலாம். நேயர்களே, இன்று டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியில் சுரப்பிகளை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குறிப்பாக நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களும் கூட நீங்கள் தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. இன்னும் அடுத்து வர இருக்கிற செக்மெண்ட்ஸில் டயபெட்டிஸை எப்படி, இதனால் வரக்கூடிய டயபெட்டிஸை எப்படி குறைக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்களை பற்றி பேச போகிறோம். டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை.